ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அது அண்ணன் சொன்ன உடனே போய் சந்தித்த ஒரே ஆள் புகழேந்தி. உங்களுக்கு தெரியும், நேராக போய் பார்த்துட்டேன். அது எல்லா தொலைக்காட்சிகளிலும் வந்தது. அவர் ஒரு யானை பலமாக இருக்கும்னு நினச்சி தான் நம்ம போய் அவரை பார்த்தோம். அவர் அண்ணனை உடனே அமித்ஷா கூப்பிட்டு பார்த்து, உள்கட்சி விஷயத்தில் தலையிடாத தலைவர் அமித்ஷா உடனே கூப்பிட்டு அவரை பேசி கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். இந்த அளவுக்கு அவர் அண்ணன் என்கிட்ட சொன்னார். மீதியை சொல்லலை, கேட்டால் சஸ்பென்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த வேகத்தையும் குறைச்சிட்டாங்க. அவரையும் ஓரளவுக்கு ஆஃப் பண்ண மாதிரி பண்ணி, இந்த ஆள் சரியில்லாத ஆள். நான் இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்கள்கிட்ட, என்ன நீண்ட நாள் நண்பர்ன்றதை. எடப்பாடி பழனிசாமி சரியில்லாத ஒரு மனிதர் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு இவ்வளோ நாள் ஐயருக்கு அமித்ஷாவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவரை என்னையே 3 ஹவர் மெட்ராஸில் உட்கார வச்சு சாகடிச்சு அதுக்கு பின்னாடி தான் அவர் எடுக்க வச்சிட்டாரு. அண்ணாமலை எப்படிலாம் நடந்துகிட்ருக்கு ப்ராப்ளம், அரசியல் ரீதியாக சாகடிச்சு. ஆகவே இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. அவரை நல்லாவே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம், நீங்கள் அமைதியாக இருங்க சொன்னதா ஒரு சரியான தகவல். அதனால் அவர் செங்கோட்டையனை கொஞ்சம் அந்த 10 நாள்லாம் போய்கூட ஒற்றுமை வேண்டும்னு கொஞ்சம் நிதானமாக அவர் பேசுவதை நாம் பார்க்க முடியும். இந்த ஃபோர்ஸ் குறிஞ்சிச்சு. இது எல்லாமே சார் கம்ப்ளீட்டாகவே இந்த ஆப்ரேஷன் பூரா டெல்லியிலேருந்து நடக்குது. லாய்ட்ஸ் ரோல்டு இருந்த அவை சண்முகம் சாலையில் திருமதி ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வர் கொடுத்த அந்த ஆபீஸ் இப்போ ஆபீஸ் இல்லை. அதிமுகவினுடைய ஹெட் ஆபீஸ் தலைமை கழகம் அமித்ஷா வீடு தான். ராத்திரி 8 to 9 தான் நடவடிக்கைகள். ஆகவே கட்சியினுடைய ஆபீஸ்லாம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு எப்பயும்.